அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தமிழ் விஸ்வாவசு வருஷம் எப்படி இருக்கும், இதுதான் மெயினாக பார்க்கணும். அனுசம் அப்படின்னா நீங்கள் விருச்சக ராசியில் பிறந்தவங்க, உங்களுக்கு தெரியும். நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல, நட்சத்திர பலன் பார்க்குறோம். ஒருவேளை எனக்கு ராசி பலன் வேணுங்கிறவங்க அதுக்குன்னு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். விருப்பம் உள்ளவங்க அதில் போய் பாருங்கள். இங்கே நீங்கள் அனுச நட்சத்திரம் சொல்லக்கூடிய அனுராதா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த தமிழ் வருஷம் பார்க்குறோம். இந்த தமிழ் விஸ்வாவசு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான 3 கிரகங்களுடைய பயிற்சி இருக்கு. சித்திரை மாதம் 31ஆம் தேதி, குறிப்பாக இங்கிலீஷ்க்கு மே மாதம் 14ஆம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பகவானுடைய பயிற்சி இருக்கு. அடுத்தபடியாக வைகாசி 4ஆம் தேதி, இங்கிலீஷ்க்கு மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. ராகு கும்பராசிக்கும் கேது சிம்மராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க. ஆக உங்களுடைய நட்சத்திரம் அனுச நட்சத்திரம், அந்த நட்சத்திர அதிபதி சனி பகவான் உங்களுக்கு தெரியும். ஆக சனி, குரு, ராகு கேது மற்ற கிரகங்கள் எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த வருஷத்தில் அவங்க கோச்சாரத்தில் எங்கே இருக்காங்க, எந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க, அவங்களுடைய பார்வை பலன் என்ன, இதையெல்லாம் கணக்கில் எடுத்து தான் இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். மெயினாக இந்த வருஷத்தில் நீங்கள் ஒரு அடிப்படையான உண்மையை தெரிஞ்சுங்க. எல்லா கிரகங்களும் சுப கிரகங்கள், எல்லா கிரகங்களும் பாவ கிரகங்கள். இதில் கான்செப்டை நீங்கள் மறந்துடாதீங்க. அப்படி பார்க்குற போது ஒரு கிரகம் உங்களுக்கு நன்மையை செய்யும், அதே கிரகம் வேறு ஒரு தீமையும் செய்யும். இதே மாதிரி ஒரு கிரகம் நன்மையை செஞ்சால் இன்னொரு கிரகம் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு பாதிப்பை செய்யும். அப்படி பார்க்குற போது இந்த வருஷம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குது, இதான் மெயினாக பார்க்குறோம். உங்கள் கையில் பணம், தனம், பொருள் இருக்கும். கடந்த காலங்களில் எதுவுமே பெருசாக கையில் இல்லைன்னாலும் கூட இந்த வருஷம் கையில் ஏதோ ஒரு விதத்தில் பணங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. பணம் மட்டுமல்ல, இந்த தமிழ் வருஷத்தில் யாரெல்லாம் பேச்சையே மூச்சாக வச்சுருக்கீங்க அல்லது தொழிலாக வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள், நல்ல சம்பாத்தியங்கள் பேச்சின் மூலமாக உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வருஷத்தில் ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் உண்டு. இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயம், உங்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எனக்கு முன்னோருடைய சொத்துக்கள் இருந்தது, ஆனால் அதை அனுபவிக்க முடியல, அது கைக்கு வரல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய முன்னோருடைய சொத்துக்கள் பணமாகவோ பொருளாகவோ வருவதற்கான வாய்ப்பு இந்த வருஷத்தில் இருக்குது. எனக்கு முன்னோருடைய சொத்துக்களே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு கணவன் மூலமாக அல்லது மனைவியின் மூலமாக தனவரவு இந்த வருஷம் உண்டு. அதுக்குமே வாய்ப்புகள் இல்லை, சான்ஸ் இல்லைங்கிறவங்களுக்கு எதிர்பாராத தனவரவு இருக்குது. ரொம்ப நாளாக எனக்கு பென்ஷன் பணம் வராதவங்களுக்கு, பிஎஃப் பணங்கள் வர்றதில் தடை இருக்கிறவங்களுக்கு, அரியர்ஸ் பணம் வர்றதில் காலதாமதம் ஆனவங்களுக்கு, இன்சென்டிவ் போனஸ் வர்றதில் பிரச்சனை உள்ளவங்களுக்கு, இன்சூரன்ஸ் பணங்களில் தடுமாற்றம் உள்ளவங்களுக்கு, குறிப்பாக அத்தனை பணங்களும் வருவதற்கான வாய்ப்பு இந்த தமிழ் வருஷத்தில் அனுராதா நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வருஷத்தில் நீங்கள் பெரிய முயற்சிகள் வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த வருஷம் முழுவதுமே யாரெல்லாம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, குறிப்பாக பிரபலமாக நான் வீடு வாங்கணும் அல்லது இடம் வாங்கணும்னு நினச்சேன், அல்லது வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அல்லது லேண்டு வாங்கணும்னு நினச்சேன், அல்லது தோட்டம் தரவு விவசாயம் பண்ணணும்னு நினச்சேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், வாங்குவதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் இருக்குது. எனக்கு அதுக்கு பெரிய லெவலில் கையில் பணம் இல்லை, பொருளாதார வசதி இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக நீங்கள் கடன் வாங்கி, லோன் வாங்கி வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதுவும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வருஷத்தில் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க, ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. அதுலேயும் விவசாயம் சார்ந்த உங்களுடைய துறைகளில் நீங்கள் லாபத்தையும் மகசூலையும் சம்பாதிப்பீங்க. இந்த வருஷத்தில் மெயினாக உங்களை பொறுத்த வரைக்கும் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் காதல் விஷயங்கள், உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி ஏற்கனவே லவ் அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடியும். ஒருவேளை உங்களுடைய லவ் பிரேக்கப் ஆகியிருந்தால் கூட மறுபடியும் ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த வருஷத்தில் நிறைய இருக்குது. ஸோ இந்த வருஷத்தில்
எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, டூர் இருக்குது, ட்ராவல் இருக்குது. இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் இந்த வருஷம் நீங்கள் வருமானத்தை சம்பாதிப்பதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அனுச நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் இந்த வருஷம் முழுவதும் ரொம்ப முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை. எனக்கு கடந்த காலங்களில் நிறைய லோன் இருக்குது, கடன் எப்போ அடையும் தெரியல, இஎம்ஐ இருக்குங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் கடன் குறையும். கடன் மட்டுமல்ல, கிரானிக்காக எனக்கு டிசீஸ் இருக்குது, நோய் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அவங்களுடைய தீர்க்க முடியாத வியாதிகள் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு பெரிய லெவலில். நான் மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கேன், மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றவங்களுக்கு அது குறைவதற்கான சூழ்நிலைகள் இந்த வருஷம் நிறைய இருக்குது. இவ்வளவு நன்மையை செய்யக்கூடிய கிரகங்கள் உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் ரொம்ப ரொம்ப கவனம். ஸோ யாரெல்லாம் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்க, வேலையில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு, குறிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்க, ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க, எனி அதர் எம்என்சியில் இருக்கிறவங்க அடக்கி வாசிங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் வேறு வேலை மாறுறதாக இருந்தால் ஒரு இடைக்கு 2 வேலை யோசித்து செயல்படுங்க. நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வருவதற்கோ அல்லது வெளியேற்றப்படுவதற்கோ நிறைய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. அல்லது நீங்கள் விஆர்எஸில் வர்றதுக்கோ இதுக்கான வாய்ப்புகள், அல்லது உங்களுடைய வேலையில் லாங் லீவ் போட வேண்டிய காலகட்டங்களோ இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் அதை ரசித்து பாருங்கள். அவசரப்பட்டு வேறு கம்பெனி மாறுறது, வேறு இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடுறது, இதெல்லாம் ஒரு இடைக்கு யோசித்து செய்யுங்க. ஏன்னா இதே சம்பளத்துக்கு அங்கே வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. அதற்கான கிரக நிலைகள் இந்த வருஷம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லை. அதனால் எனக்கு ப்ரொமோஷன் வரல, இன்க்ரிமெண்ட் வரல, இன்சென்டிவ் வரல, போனஸ் வரல, அரியர்ஸ் வரல, எதுவுமே வரலன்னு ஒரி பண்ணாதீங்க. வேலை இருக்கான்னு மட்டும் பாருங்கள். உங்களுக்கு ஒரு கிரகம் கடனையும் நோயும் குறைக்கக்கூடிய கிரகம் வேலையில் கை வைக்கிறாங்க. இதுதான் கிரகத்தினுடைய தன்மை. அதனால் இந்த வருஷம் யாரெல்லாம் ஜாபில் இருக்கீங்களோ, உடல் உழைப்பு சார்ந்த மாத சம்பளம் வாங்கக்கூடிய நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் வேலையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த வருஷத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் பொருள் மொத்தமாக முடங்கிக் கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அது வராத பணம் கிடையாது, வரும். எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். அதனால் கொஞ்சம் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்கள். இந்த வருஷத்தில் நான் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏதாவது ட்ரேடிங் பண்ணலாமா அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே நீங்கள் பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்பெக்குலேஷன், யூக வணிகங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். இந்த வருஷத்தில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய காலம், அல்லது அவர்களுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய காலமாக இந்த வருஷம் முழுவதுமே இருக்குது. இந்த வருஷத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஓரளவுக்கு பரவாயில்ல. நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். பட் அதே சமயத்தில் உங்களுக்கும் லாபம், வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்குது. இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு, டிலே ஆனவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம், ஆதாயம் இருக்குது. உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், புகழ், அந்தஸ்து, வருமானங்கள் இது அத்தனையும் இந்த வருஷம் இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். உங்களுடைய ஹையர் ஸ்டடி ஓரளவுக்கு அண்டர் எஜுகேஷன்லேயும் ரொம்ப இந்த வருஷம் கவனம் செலுத்துங்க. எஜுகேஷன் ரொம்ப மஸ்ட்டு. இதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு எதிர்பாராத நட்பு வட்டாரம், அவர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையும் காளியும் பிரதானமாக கூப்பிடுங்க. சித்தருடைய ஜீவ சமாதி அடிக்கடி போயிட்டு வாங்க. அது மட்டுமல்ல, பெண் தீப வழிபாடு அதிகப்படுத்துங்க. குறிப்பாக முருகப்பெருமானுடைய வழிபாடு இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உடல் ஆரோக்கியத்தை காட்டிலும் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல விதமாக அமையும். நன்றி, வணக்கம்.